ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் மாதுளம்பழம் ஜூஸ் எப்படி போடணும் பார்க்கலாம் வாங்க. ஈவினிங் வந்துட்டு லேசாக பசிச்சுதா, அதனால் ஒரு 6 மணிக்காட்ட மாதுளம்பழம் ஜூஸ் போடலான்னு மாதுளம்பழம் ஒன்று எடுத்துக்கிட்டேன். இந்த மாதுளம்பழம் தோலை ஒழிச்சிட்டு உள்ள பழத்தை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து அந்த மாதுளம்பழத்தை நான் ஒழிச்சிட்டேன். இந்த மிக்ஸி ஜாரில் வந்து போட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு மூடி வச்சுட்டு எதுவுமே ஊற்றாமல் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க. எதுவுமே ஊற்றாமல் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சுற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு டம்ளரில் வந்து பால் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்பூனில் ஒரு 3/4 ஸ்பூன் வந்து நாட்டு சர்க்கரை போட்டுக்கோங்க. நீங்கள் அஸ்கா இருந்தாலும் அதுவும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் வந்து நாட்டு சர்க்கரை போட்டுக்கிறேன். இப்போ வந்து அரைச்சாச்சு, வடிகட்டிக்கலாம். மாதுளம்பழம் ஜூஸ் ரெடி. இப்போ வந்து டம்ளரில் மாற்றிக்கலாம். டம்ளரில் ஊற்றி குடிக்கலாம். ஜூஸ் ரெடி. இந்த வீடியோவில் மாதுளம்பழம் ஜூஸ் எப்படி போடுறதுன்னு பார்த்துருப்பீங்க. மாதுளம்பழம் ஜூஸ் டெய்லியுமே குடித்தோம்னா ஒரு சொட்டு ரத்தம் ஊறும் உடம்புல. பிளட் சர்க்குலேஷன், ரத்தம் வந்து நல்லா ஊறும். ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்களும் குடிக்கலாம். டெய்லியுமே ஜூஸாகவும் குடிங்க, இல்லைனா பழமாகவும் அப்படியே உளிச்சு கூட சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.